ஆனா தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் தாங்கவே முடியாத ஒரு வழி இருக்கும் என்று சொன்னால் அவங்க ஒரு இடத்துல நிரந்தரமா இருக்கணும்னு நினைச்சாலும் அவங்களால இருக்க முடியாது. தமிழர்கள் இல்லாத இடமே இல்லை. தமிழர்களுக்கு மட்டும்தான் குலதெய்வம் சொந்தமா கேட்டா குலதெய்வம் கோயில்ல போய் இந்த மனுஷங்களை எல்லாம் இனிமே நான் நம்பல, உன்னைய மட்டும் நம்புறேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு குலதெய்வ கோயில். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய குலதெய்வம் அப்படி எல்லா சாமியா நின்றுட்டு இருக்கும். கோபுரம் இருக்காது, வெறும் அருவா மட்டும் இருக்கும், வெறும் குறியீடு மட்டும் இருக்கும், வெறும் நினைவு. எல்லாமே மணி லாஸ், எல்லாமே பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்குள்ள அதிகம் சிக்கி தவிர்த்து ஒரு டவுன்ஃபால்க்கு கீழே வந்து அன்பான நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே குலதெய்வம் இல்ல இஷ்ட தெய்வம் இருப்பாங்க. அப்படி ஒவ்வொரு ராசிக்கும் குலதெய்வத்திற்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன, குலதெய்வ வழிபாடுனால அவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கோம். இந்த எபிசோட்ல தனுசு ராசிக்காரர்களுக்கும் குலதெய்வத்திற்குமான தொடர்பு, குலதெய்வ வழிபாடுனால தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில என்ன மாதிரியான நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள் கிட்ட இது சார்ந்து நம்ம பேசலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. தொடர்ச்சியா குலதெய்வ வழிபாடு பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். தனுசு ராசிக்காரர்களுக்கும் குலதெய்வத்திற்கும் இருக்கக்கூடிய தொடர்பு பத்தி சொல்லுங்க. தனுசு ராசி மட்டும் இல்லைங்க, எல்லாருக்குமே குலதெய்வ அருள் அப்படிங்கிறது இன்றியமையாத ஒண்ணா இருக்கும். அதே ஒரு ராசியை வச்சு சொல்றோம் அப்படின்னா, ஜோதிட பாவகத்துல 5வது பாவகத்தை புண்ணிய பாவகம், பூர்வ ஜென்ம புண்ணிய கிரகம் அப்படின்னு சொல்றாங்க. அது முறைப்படி பார்ப்பது லக்னத்திற்கு 5ஆம் பாவகம் யாரு அப்படிங்கிறத வச்சுதான் தெய்வ அனுகூலங்களை சொல்லுவாங்க. இப்ப தனுசு ராசியில பிறந்து எந்த லக்னங்களா இருந்தாலும் ராசிக்கு பொதுவில் ஒருத்தர் இருப்பார்ல, அந்த தனுசு ராசிக்கு 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவானா வர்றார். தனுசு ராசியே குரு பகவானுடைய ஒரு அம்சம் பெற்ற ஒரு ராசி. குரு பகவானுடைய ஆட்சி வீடு தனுசுக்கு உண்டு. அப்ப அந்த குருவினுடைய இயற்கையிலே இருக்கக்கூடிய அந்த ஆன்மீகம், இதெல்லாம் தெய்வ விஷயங்கள் எல்லாமே, குலதெய்வம் எல்லா விஷயத்திலுமே அவர்களுக்கு ஒரு நல்ல ஈடுபாடு. சொல்லுவாங்கல்ல, பக்தி மட்டும் இல்லாது குருவினிடத்துல பயபக்தி கொண்ட ஒரு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டா தனுசு ராசி. வெளியில ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க, ஃப்ரீயா இருப்பாங்கிறத விட ஃப்ரீடமா இருப்பாங்க. நிறைய விஷயங்களை நிறைய இடங்களை சுத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. சுதந்திர பிரியர்களாக இருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி மட்டும் அவங்கள கேட்டுக்கிட்டே இருக்கும், இது எங்க போகுது, எது நோக்கி போகுதுன்னு. அவங்க ஒரு இடத்துல நிரந்தரமா இருக்கணும்னு நினைச்சாலும் அவங்களால இருக்க முடியாது. அதிரடியான மாற்றங்கள் அவங்க வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கும். இடம், பொருள், சூழல் எல்லாமே இது கம்ஃபர்ட்னு நினைக்கும் போது அங்கிருந்து தான் ஒரு மாற்றங்கள் அவங்களுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு ராசிக்காரர்களுக்கு குலதெய்வ அருள் இருந்தா அவங்க வாழ்க்கையில எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு படியிலையும் நல்ல வெற்றிகள் கிடைக்கும். ஜாதக கட்டத்தை பார்க்கும்போது தோஷங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, பித்ரு தோஷம், யோகங்களை அதிகமா இருக்கக்கூடிய ஜாதகங்கள் கூட வேலை செய்யாம இருக்கு. என்னையா கஜகேசரி யோகங்கிறாங்க, பஞ்சமகா புருஷ யோகங்களை எல்லா யோகமும் நிறைந்திருக்கு. நிறைய ஜாதகங்கள்ல சூரியன் முதல்லாம் சேர்ந்தே பண்ணிக்கிறதுனால புதாதிபத்திய யோகம்லாம் இருக்கு. இப்படி இருந்து ஏன் வேலை செய்யல? அப்ப உடனே எனக்கு ஜெய்வனம் இருக்கு, மாந்திரியம் இருக்கு, அல்லது திருஷ்டி பாதிப்பு இருக்கு. இதெல்லாம் ஒரு சப்ஜெக்ட் இருக்கட்டும், இதெல்லாம் இருக்கு இல்லைங்கிறது அடுத்த கட்ட விஷயம். நம்ம நேரடியா என்ன சொல்லுவோம், தெய்வ சப்போர்ட்டுங்க, பூர்வ புண்ணியங்க, குலதெய்வ அருள் இருந்தா அதெல்லாம் கடந்துருவீங்க போங்க அப்படின்னு சொல்லுவோம். குலதெய்வ அருள் இல்லை அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அந்த காலகட்டங்களை, அதுலேயும் இந்த ஜோதிட அமைப்புகள்ல பாதகாதிபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தசை இருக்கு. மாரகாதிபதி கூட மரணத்தை ஏற்படுத்தும் அதிகாரம் படைத்த கிரகம்னா பார்த்துட்டு போலாம் அப்படின்ற மாதிரி இருந்தோம். பாதகங்கிறது வாழ்ந்துகிட்டே கெடுதல் அனுபவிக்கிறது, வாழ்ந்துகிட்டே கெட்டதை சந்திக்கிறது, பழகிக்கிட்டே ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கெல்லாம் பாதக கிரகங்கள் காரணம். அந்த மாதிரி தசை நடக்கும்போது ஒரு குரு பார்வை, குலதெய்வத்தினுடைய அருள் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா கஷ்டமெல்லாம் நீங்கிருமே. அதனால தனுசு ராசிக்காரர்களுக்கு குலதெய்வ அருள் கண்டிப்பாக தேவை. பொதுவா குலதெய்வ வழிபாடு முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயம். ஏதோ ஒரு இடமாற்றம் இல்ல ஊர் மாற்றத்தினால குலதெய்வ வழிபாடு விட்டு போயிருக்கு. சிலருக்கு குலதெய்வம் யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்றதையும் பார்க்க முடியுது. இவங்களுக்கு ஜாதகத்துல குலதெய்வம் யார் அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியுமா சார்? நிச்சயமா. அதாவதுங்க, வெளிநாடு போயிடுறாங்க, அங்கே போய் அங்கேயே சிட்டிசன். இன்னைக்கு தமிழர்கள் இல்லாத இடமே இல்லை. தமிழர்களுக்கு மட்டும்தான் குலதெய்வம் சொந்தமான்னு கேட்டா அவங்கவுங்க பாரம்பரியம், முன்னோர்கள், சிலர் நீங்க சொன்ன மாதிரி முன்னோர்கள் காமிச்சு கொடுத்தது மட்டும் இல்ல, முன்னோர்களையே குலதெய்வமாக கும்பிடுவாங்க. தாத்தன், பூட்டன், பாட்டி அப்படிலாம் வழிபாடு பண்ணுவாங்க. அப்புறம் அக்னியில மாண்ட தெய்வம், பெண் தெய்வங்கள் எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் எப்படா அப்படின்னு ஜோதிடத்துல ஞானிகள் ஒரு சில அமைப்புகள் சொல்றாங்க. ஆதித்தன் 5இல் இருக்க அல்லது அவனே பார்க்க வாதிப்பான் சிவனை, சார்ந்த மதிதான் பார்க்க சாதித்த தேவி, செவ்வாய் பார்க்க குமரனது பொற்பாதம்
அப்படிங்கிறார். சூரிய பகவானுடைய அம்சம் பெற்று இருக்கா 5ஆம் இடம், 5ஆம் இடத்தின் அதிபதி சிவன். சிவன் போன்ற ஆதிக்கம் பெற்ற தெய்வங்கள் யாதுன்னா சிவன் போன்றனா முன்னோர்கள், பித்ருக்கள் எல்லாம் அந்த மகான்களுடைய தொடர்பு, இதெல்லாம் அந்த 5ஆம் இடம் சொல்லுது. செவ்வாயினுடைய அம்சம் பெற்றா முருகப்பெருமானுடைய அம்சத்தை சொல்லுது. சந்திரனுடைய அம்சம் பெற்றா அம்பாளுடைய அம்சம் சொல்லுது. அதுலயும் பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க? நீர் ராசி, நிலராசி, நெருப்பு ராசி, காற்று ராசி, ஆகாய ராசி. 5ஆம் அதிபதி குலதெய்வ கிரகம் நீர் ராசியில தொடர்புல இருக்கு அப்படின்னு சொன்னா, ராசிகள்ல நீர் தத்துவம், நில தத்துவம்னு பிடிக்கும்போது அந்த நீர் தத்துவத்துல அமைப்பு தான் குளத்துக்கு பக்கத்துல இருக்கியா, அது குளம்ங்கிறது குட்டைங்கிறது விருச்சகத்தினுடைய அமைப்பை வச்சு சொல்லிவிடுவாங்க. மீனம், கடகம் இதெல்லாம் கடல் நீர் ராசி. அப்ப இதற்கு ஒவ்வொன்றுக்கும் ஆற்றுக்கு பக்கத்துல, கடலுக்கு பக்கத்துல, கம்மாய்க்கு பக்கத்துல, கிணத்துக்கு பக்கத்துல, இப்படி எல்லாம் சில அமைப்புகள் இருக்கு. அப்ப நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு ஒரு பாட்டு. நெருப்பு ராசி, மலை மேல இருக்கக்கூடிய தெய்வம். நெருப்புனாலே ஒரு உஷ்ணம் தானே, கஷ்டப்பட்டு ஏறி வேர்த்து விருவுத்து உன் ஜாமியை போய் பார்க்கணும்பா அப்படின்னு சொல்றது. அக்னி ராசி, அக்னியில மாண்ட தெய்வம். அதுலயும் பெண் கிரகமான தொடர்புகள், ஆண் வீடு பெண் வீடுன்னு பிரிக்கிறாங்க. பெண் கிரக அமைப்பு தொடர்பு உள்ளதுயா, கன்னி பெண் தெய்வம் யா, அது கோச்சிட்டு போயிச்சா சின்ன வயசுல இருந்து, அல்லது உங்க அத்தை வர உறவு, அவங்க வீட்டுல ஒரு பிள்ளை இருந்துச்சு அது தவறிடுச்சு, அத்தையா கும்பிட்டுட்டு இருக்கா, பாரம்பரியமா கும்பிட்டுட்டு இருக்கா, அது இருந்து காப்பாத்திக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த ராசிகளை நீர், நெருப்பு, நிலம், காற்றுன்னு பிரிச்சு ஆகாய தத்துவத்துல இருக்கு. ஆகாசம் பார்த்த சாமி, கோபுரம் இல்லாத சாமி. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய குலதெய்வம் அப்படி எல்லா சாமியா நின்றுட்டு இருக்கும். கோபுரம் இருக்காது, வெறும் அருவா மட்டும் இருக்கும், வெறும் குறியீடு மட்டும் இருக்கும், வெறும் நினைவு சின்னம் மட்டும் இருக்கும், வெறும் கல் தூண் மட்டும் இருக்கும். இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த ராசிகளுடைய அடிப்படைகளுக்குள்ளதான் பிரிக்கிறாங்க. சனீஸ்வரன் பார்க்கிறார், காவல் தெய்வம் கருப்பணசாமி, முனீஸ்வரன், ஐயனார், அம்பாள் சந்திரனுடைய அம்சத்தை சொல்றாங்க. ஆயுதம் செவ்வாயினுடைய அம்சத்தை வச்சு சொல்றாங்க. ஆக இந்த கிரகங்களுக்கும் அது இருக்கக்கூடிய இருப்பிடத்திற்கும், தெய்வம் இருக்கக்கூடிய இருப்பிடத்திற்கும், அது ஆண் பெண் தத்துவ அமைப்புகளுக்கும் ஜோதிடத்துல இணைத்து பார்க்கலாம் அப்படின்னு ஒரு அமைப்பு சாஸ்திரம் இருக்கு. அப்புறம் அஷ்ட பிரசன்ன முறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரசன்ன முறையில பார்த்து சொல்றேன். ஆக குலதெய்வ அருள் ஒருவருடைய வாழ்க்கையில இருந்தா மட்டும்தாங்க அவங்க வாழ்க்கையில நிறைய உயர்வுகள் அவங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வம் அருள் இல்லைன்னா அது சில அறிகுறிகள்லயே ஒருத்தருக்கு தெள்ள தெளிவா காமிச்சு கொடுத்துரும். அதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம், எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம இவ்வளவு உழைச்சோம், இவ்வளவு வேலை பார்த்தும் முன்னேற்றம் இல்லாம இருக்கு, எங்கேயோ தப்பு நடக்குது அப்படின்னு பல வழிகளை தேடும் போது நம்ம மனசுக்குள்ள அது தோணிக்கிட்டே இருக்கும். குலதெய்வம் தேடணும், குலதெய்வத்திட்ட போகணும், குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது தெரியும். அந்த குலதெய்வ அருள் இல்லை என்றால் நிகழ்வுகளே ஒருவருக்கு காமிச்சு கொடுக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் இல்லை அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற சில சம்பவங்களை வச்சே தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க. குலதெய்வத்தினுடைய அருள் இருக்கு அப்படிங்கிறதையுமே அதே மாதிரி நிகழ்வுகளை வச்சு தெரிஞ்சுக்கலாம்ல, எப்படி எல்லாம் உணர்றாங்க சார்? குலதெய்வ அருள் அப்படின்னு சொல்றது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை முயற்சி கிரகம்னு சொல்லக்கூடிய ஒரு 3 கூடிய சனி பகவானா வருவார். சனி பகவானா உங்களுக்கு தெரியுமே, நிறைய தடைகள், முட்டுக்கட்டைகள் இதெல்லாம் உடைச்சிட்டு அப்படியே போகக்கூடிய ஒரு தன்மை. வில்லம்பு எப்படி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா போகுது, அது மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு அப்படி போய் காரியம் சாதிக்க தெரியாத ஒரு அமைப்பு. எதை எடுத்தாலும் நேர்முறையா அப்படியே போயிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்ப இவங்க முயற்சிக்கு நிறைய தடைப்பட்டு அந்த பயணங்கள் நின்று போகும். சில நேரங்களில் முக்கியமான விஷயங்களை செய்ய போகும்போது பயணம் தடைபட்டு போச்சே, நின்று போச்சேன்னு நினைக்கும் போது பின்னால இவங்களுக்கு தெரிய வரும், தடைப்பட்டதே நல்லதுக்கு தாயா, நல்ல வேளை அந்த ஊருக்கு போயிருந்தா, நல்ல வேளை இடமாற்றம் கிடைச்சிருந்தா, நல்ல வேளை தொழில் மாறி இருந்தா, நல்ல வேளை அந்த முடிவை நான் எடுத்திருந்தா அப்படின்னு கடைசி நேரத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு பயணம் தடைபடுது, ஒரு முடிவு மாறுது, எடுத்த காரியங்கள் நின்று போகுது. அதுக்கப்புறம் அவர்களுக்கு நல்லதாக அது தோணுதுன்னு சொன்னா அது குலதெய்வ அருளாக இல்லாமல் வேறு எதுவாக இருக்க முடியும்? அந்த இடத்துல காப்பது குலதெய்வம் தான். தனுசு ராசிக்காரர்களுக்கு தடைகளை ஏற்படுத்துறதே குலதெய்வம் தான், ஆனா நல்லது பண்றதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி தனுசு ராசிக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியா அதே மாதிரி வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கு குலதெய்வம் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும்? பொருளாதார முன்னேற்றம்னு சொல்லும் போது தனுசு ராசிக்காரர்கள் தொடர் ஓட்டம், அடுத்து என்னன்னு முயற்சி பண்ணி ஓடிட்டே இருக்கக்கூடிய ஒரு ராசி. ஆனா மனசு எதுலையுமே செட்டில் ஆகவே ஆகாது. ஒரு லாங் டைம் ரிலேஷன்ஷிப் இவங்களுக்கு நீடிக்கவே நீடிக்காது. ஓவர் திங்கிங் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். இது சரிதான ஓவர் திங்கிங்கிறது வாழ்க்கை விஷயத்தை தாண்டி தொழில் விஷயத்துல அதிகமான தடுமாற்றங்கள் இருக்கும். எல்லாமே மணி லாஸ், எல்லாமே பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்குள்ள அதிகம் சிக்கி தவிர்த்து ஒரு டவுன்ஃபால்க்கு கீழே வந்து, ஏன்னு சொன்னா அவருடைய நட்சத்திரம்னு நீங்க பார்க்கும்போது மூலம் பூராடம் உத்திராடம் இது 3குள்ளதான் பிறந்திருப்பாங்க. எப்படி வச்சு நீங்க பாத்தீங்கன்னாலும் ஒரு ராகு மகாதிசை இந்த திசைகளுக்குள்ள அல்லது அந்த புத்திகள் நடக்கிற காலங்களில் மிகப்பெரிய பொருளாதார சரிவை சந்தித்து தனுசு ராசிக்காரவங்க எப்படி பொருளாதாரத்தை இழந்தாங்களோ அதே மாதிரி அந்த சூழ்நிலையெல்லாம் மாறி அமைஞ்சு கீழே விழுந்த அந்த நேரத்திலேயே, ஏன்னா அதற்கு கொடுக்கப்பட்டதே குதிரையும் வில்லம்பும் சிம்பல், திரும்ப அதற்கான வாய்ப்பு, இடம், பொருள், சூழல் எல்லாத்தையும் சில வருடங்களிலேயே மாத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியா இருக்குன்னு சொன்னா அது குலதெய்வமா இல்லாம வேறு யாராக இருக்க முடியும்? அதுதான் தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை விஷயத்துல, குடும்ப விஷயத்துல, பொருளாதார விஷயத்துல
கீழே விழுந்தாலும் தட்டி எழுப்பக்கூடிய சக்தியாக குலதெய்வம் இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒருவேளை குலதெய்வத்தினுடைய அனுகூலம் இல்லை அப்படிங்கிறத எப்படி எல்லாம் உணர்றாங்க சார்? குலதெய்வ அனுகூலம் இல்லைங்கிறத ஜாதக கட்டத்தை வச்சு பார்த்து சொல்லிடுவாங்க. அப்போ குலதெய்வ அருள் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு, பாக்கியஸ்தானம் கெட்டு போயிருக்கு, தெய்வ கிரகங்கள் எல்லாம் கெட்டு போயிருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப ராசிநாதனே குருவே பாதிக்கப்படக்கூடாது, நீ அஸ்தங்கதான் வக்கரம் இந்த மாதிரி நிலையிலெல்லாம் உட்காரக்கூடாது. அது தெய்வ அனுகூலங்களை கண்டிப்பா கெடுக்கும். அது இல்லைன்னு சொன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில நிறைய விஷயங்களை அவங்க ரிலேட் பண்ணி பார்த்துக்க முடியும். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை பண கஷ்டம் வருதா தாங்கிடுவாங்க. ஆனா உடலுக்கு கஷ்டம் வருதா, உடல்நிலை ஒத்துழைக்கல, நடக்கவே முடியல, காய்ச்ச 10 நாளா சாப்பிட முடியல, தூங்க முடியல, அதெல்லாம் ரைட் பரவாயில்ல தாங்கிடுவாங்க. ஆனா தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் தாங்கவே முடியாத ஒரு வழி இருக்கும் என்று சொன்னால் அது நம்பிக்கை துரோக வழி. அந்த நம்பிக்கை துரோகம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் தனுசு ராசிக்காரர்களால இயல்பான வாழ்க்கையில இருக்க முடியாததுக்கு காரணம், அதனால செல்வ இழப்புகள், மன கஷ்டம் எல்லாமே உங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னா அந்த நம்ப வச்சது யாரு? அந்த நம்ப வைத்த கிரகங்கள் தான் பாவ கிரகங்கள். அதற்கு வழிவிட்டது தான் குலதெய்வம். ஆக ஒருத்தரை நம்பி கிடக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குதுன்னு சொன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் இல்ல, ஒதுங்கி நின்னுச்சு. அதனால கெட்டவர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைச்சது, அதனால நிறைய விஷயத்தை இழந்தீங்க. ஆக குலதெய்வத்தினுடைய அருளை ஏற்படுத்தி கொண்டால் ஆரம்பமே தவிர்க்கப்படும். ஆனால் இதுல போய் மாட்டி சிக்கி தவிக்கிறது குலதெய்வ அருள் இல்லைங்கிறதுனால தான் தனுசு ராசிக்காரங்க கஷ்டப்படுவாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் 6ஆம் அதிபதியா வருவார். 6க்கு மட்டும் இல்ல 11 கூடிய லாபகிரகமா வரும். லாபங்கருதி செய்த விஷயங்கள் பாதியில நிக்குது. சுக்கிரன் மன வாழ்க்கை, சுக்கிரன்னா மனைவி, சுக்கிரன்னா குடும்பம், சுக்கிரனுடைய அமைப்பு காதல், இதெல்லாம் இவர்களுக்கு ஒரு விதத்துல பிரச்சனையாகி தனிமையில தனுசு ராசிக்காரர்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் சரியாக இல்லை. அல்லது இவர்கள் எல்லாம் சரியாக இருந்தும் இவர்கள் கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னாலும் அந்த வாழ்க்கைக்கு தகுதியான கொடுப்பனை இல்லை இவர்களுக்கு. ஆக தனுசை பொறுத்தவரை குலதெய்வத்தினுடைய அருள் அவர்களுக்கு இல்லை என்றால் வாழ்க்கை பாதையே அவர்களுக்கு சிக்கலாக அமையும். அடுத்து புத பகவான், அவர் தான் தொழில் கிரகமா வர்றார், 10ஆம் அதிபதி பிளஸ் 7க்குடைய களத்திர ஸ்தானாதிபதியா வர்றார். 7ஆம் இடங்கிறது பார்ட்னர், நல்ல நண்பர்கள், நல்ல உறவுகள், நல்ல தொழில் கூட்டாளி, நல்லா பழகுனாங்க, நல்லா பேசினாங்க, நல்ல லாபம் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம், நம்மளால நல்லா தான் வந்தாங்க, திடீர்னு ஏயா பிரிஞ்சு போயிட்டாங்க, திடீர்னு ஏயா எதிராக வழக்கு தொடுக்கிறாங்க, திடீர்னு ஏயா புறம் பேசுறாங்க அப்படின்னு சொன்னா அந்த நல்ல நண்பனை கூட இழக்க வைப்பது தெய்வ அருள் இல்லைங்கிற காரணத்தினாலதான். அல்லது இழப்புன்னு சொல்றது, நல்லவர் தாங்க, நானும் ஒரு எலும்புஞ்சதைங்க, திடீர்னு ஒரு விபத்துல இறந்து போயிட்டாருங்க, அல்ல திடீர்னு எங்க ஆனார்னே தெரியலங்க, அந்த மாதிரியான ஒரு இழப்பினுடைய வழி தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை முழுசும் இருக்குன்னு சொன்னா குலதெய்வத்தினுடைய அருள் அவர்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கல அப்படின்னு அர்த்தம். 2 கூடைய தனாதிபதியாக சனி பகவான் வர்றார், அவரே முயற்சி கிரகமா வர்றார். எவ்வளவு முயற்சி பண்ணியும் ஒரு தொழில் செய்து 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 தொடர் ஃபெயிலியர், தொடர் நஷ்டம், தொடர் கடன். இது தனுசு ராசிக்காரருடைய வாழ்க்கையில பணவரவு வேகமா வருது, அதை விட செலவினங்கள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னாலே அங்கே இருப்பு வைப்பதற்கு மகாலட்சுமியினுடைய கொடுப்பனை இல்லை. மகாலட்சுமி தங்கன்னு சொன்னா குலதெய்வத்தினுடைய கொடுப்பனை வேணும். அது இல்லை என்றால் பண ரீதியாகவும் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சிக்கல்கள் வாழ்க்கையில் ஏற்படும். அந்த நிலையை தர்றதும் குலதெய்வத்தினுடைய அருள் இல்லைங்கிற காரணத்தினாலதான். தனுசு ராசிக்காரர்களுக்கு இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமாவும் குலதெய்வத்தை தேடாம கண்டிப்பா இருக்கவே மாட்டாங்க. அப்படி குலதெய்வத்தை தேடணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு எப்ப எந்த தருணத்துல வரும்? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் தான் வரும். அதாவது காரணமே இல்லாமல் மனசு கலங்கும். ஒரு என்னடா தொடர்ச்சியா உழைச்சுக்கிட்டே இருக்கும், எந்த முன்னேற்றமும் இல்லாம இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரே தெய்வம் அடிக்கடி கனவில் வந்து கொண்டே இருக்கும். இஷ்ட தெய்வத்தைய பத்திய சிந்தனை இவர்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். பயணங்கள் மேற்கொள்ளணும், இடம் மாறி போயிட்டே இருக்கணும் அப்படின்ற எண்ணம், அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இந்த மாதிரி அந்த தெய்வத்தினுடைய அருள் கலங்கி நிற்கும் போது, அந்த கேள்விக்கான சரியான விடை கிடைக்காத போது, ஆன்ம தேடலின் போது, தனுசு ராசிக்காரர்கள் சுதந்திர பிரியர்களாக வெளியில் தெரிந்தாலும் கூட ஒரு ஆன்ம தேடல் அவர்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். இந்த விடை தெரியாத கேள்விக்கு அர்த்தம் கொடுப்பதற்கு கலங்கி நிற்காத நான் நிற்கிறேன்னு சொல்லி குலதெய்வம் இவர்களை அழைக்கும். அந்த குலதெய்வத்தினுடைய அருள் இவர்களுக்கு கிடைக்கும் போதுதான் தெய்வங்களுடைய எண்ணிக்கையும் ஆலயங்களுடைய எண்ணிக்கையும் இவர்கள் அதிகமா போய்கிட்டே இருக்கணுங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும் போதே குலதெய்வத்தை நீங்க தேடல, குலதெய்வம் உங்களை தேடுது அப்படின்னு அர்த்தம். பொதுவாகவே தெய்வத்துக்கிட்ட நம்ம வேண்டுதல் வைப்போம், அதுவும் குறிப்பா குலதெய்வத்துக்கிட்ட வைக்கப்படுற வேண்டுதல் 100% நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தனுசு ராசிக்காரர்கள் குலதெய்வத்திற்கிட்ட என்ன மாதிரியான வேண்டுதல்கள் வைக்கலாம், என்ன மாதிரியான தான தர்மங்கள் செஞ்சா உங்க வாழ்க்கை சிறப்பா? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை தோல்வி,
தோற்றது பணத்தால் அல்லங்க, நல்ல மனச தவறான மனிதர்களிடம் கொடுத்த காரணத்தினால. ஆக ஒன்னு விஷயம் மட்டும் இவர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். குலதெய்வம் கோயில்ல போய் இந்த மனுஷங்களை எல்லாம் இனிமே நான் நம்பல, உன்னைய மட்டும் நம்புறேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு குலதெய்வ கோயிலுக்கு தனுசு ராசிக்காரங்க கண்டிப்பா போயிட்டு, அது ராசிப்படி அக்னி தத்துவ ராசி அப்படின்னு சொல்றாங்க. வெளிச்சம், ஒளி. குலதெய்வம் கோயிலுக்கு லைட் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறது. லைட்னா ஃபுல்லா சீரியல் செட்லாம் போட சொல்லு. அவர்களால முடிந்த மின் விளக்கு உபயோகங்கள் செய்து கொடுப்பது. ஒரு டியூப் லைட் வாங்கி கொடுத்தாலும் நல்லதுதானே, ஒரு குண்டு பல்பு வாங்கி கொடுத்து சுவாமி வெளிச்சமா இருந்தாலும் நல்லதுதானே. சுவாமிக்கு தேவையான எண்ணெய் பொருட்கள், தீபத்திற்கு தேவையான திரி, எண்ணெய் பொருட்கள் இதெல்லாம் வாங்கி சுவாமிக்கு கொடுப்பது. அபிஷேகங்களுக்கு பயன்படக்கூடிய பொருட்கள் கொடுப்பது. யாகசாலை, அக்னிங்கிறது என்ன? குலதெய்வம் கோயில கும்பாபிஷேகம் நடத்துறாங்க அல்லது மாதாந்திர வேள்வி நடத்துறாங்க, யாகம் நடத்துறாங்க. யாகசாலை, அக்னிகுண்டம், அதற்கு தேவையான மூலப்பொருட்களை வாங்கி கொடுக்கிறது. அதை யாகத்தை செயல்படுத்தக்கூடிய அந்த வேதியர்களுக்கு, மந்திரம் ஓதுபவர்களுக்கு, பூஜாரிகளுக்கு அவர்களுக்கு தேவையான கைங்கரிய உதவிகளை அந்த ஆலயத்துல செய்து கொடுப்பது. ஆக குலதெய்வ கோவிலில் ஒரு வெளிச்சத்தை கொடுக்க கொடுக்க தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில வெளிச்சம் வந்துகிட்டே இருக்கும். மின் விளக்குகளும் அலங்கார பொருள்களும் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல உபயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமையும். காலச்சக்கரத்திற்கு பாக்கிய ராசி, பூர்வ புண்ணிய ராசி. புண்ணியம் செய்ய செய்ய தனுசு ராசிக்காரர்களுடைய புண்ணிய பலன் வம்சாவளிக்கே, குடும்பத்திற்கே, குலத்திற்கே நிச்சயமாக வந்து சேரும். குலத்தவர்களுடைய ஆசீர்வாதம் தனுசு ராசிக்காரருடைய குலத்தை பல மடங்கு விருத்தி அடைய செய்யும். தனுசு ராசிக்காரர்கள் நீங்க சொன்ன மாதிரியான குலதெய்வ வழிபாடு செஞ்சு இவங்களுடைய வாழ்க்கை விருத்தி அடையட்டும். குலதெய்வத்தினுடைய அனுகூலம் இவங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கட்டும். சார், தொடர்ச்சியா அடுத்த ராசிக்கும் நம்ம பேசலாம். மிக்க நன்றி. மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேர்களே, தனுசு ராசியில பிறந்த உங்களுக்கும் குலதெய்வத்திற்கும் உண்டான தொடர்பு, குலதெய்வ வழிபாட்டினால உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த எபிசோட்ல நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இல்லையா? இதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்மளுடைய சேனல்ல தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கோம். இது எல்லாமே உங்களுடைய யூடியூப் நோட்டிபிகேஷன்ல ஆட்டோமேட்டிக்கா வரணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுலக்கண்ணன் யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்ததற்கு மிக்க நன்றி.